ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் மெயின் வில்லியோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுவும் ஜூ தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவளை தான் கையில் கொல்லக்கூடாது, அவளுக்கு அவளே தற்கொலை பண்ணி சாகணும் அப்படின்ட்டு. நீ வெளியே வந்து என்ன, உன் மகளுக்கு தான் ஆபத்து, அவளுடைய லைஃப் தான் கெட்டு போகணும்னு சொல்லி மிரட்டியே அவளை சாகடிச்சிருப்பாங்க. அதனால் ஷென்னும் இப்படி நம்ம அம்மா இறந்துட்டாங்களே, நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களேன்ட்டு கவலையோடு உட்காந்துட்டு இருப்பா. அப்போ லீமா வந்துட்டு வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு, இல்லை நான் வரமாட்டேன், இந்த இடம் தான் எங்கள் அம்மா வாழ்ந்த இடம், எங்கள் அம்மா கூட நான் துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் வீட்டில் உட்காந்துருப்பா. நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உங்கள் அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல, நல்ல வேலையாக இறந்துட்டாங்க, வெளியே மட்டும் வந்திருந்தாங்க நம்ம மான மரியாதை தான் போயிருக்கும், அவங்க பண்ண வேலைக்கு செத்ததே நல்லது அப்படின்ட்டு லீமா சொல்லுவானா. ஏன் லீமா இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எங்கள் அம்மா பாவம், இந்த ஜூ தான் ஏதோ பிளான் பண்ணி எங்கள் அம்மாவை சாகடிச்சிருக்கா, அவள் தான் மிரட்டியிருப்பா, சாகு நீ செத்துடுன்னு சொல்லி அவள் தான் மிரட்டியிருப்பா, இல்லைன்னா எங்கள் அம்மா செத்துருக்க மாட்டாங்க, சாகிற அளவுக்கு கோலெல்லாம் கிடையாது. லீமோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், நான் அவளை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுத்தவனும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்குறா. எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, எனக்கு 1008 வேலை இருக்குது, என்னாலலாம் அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் ஜூ மேலே பைத்தியம் ஆயிட்டீங்க, அவன் உங்களை செடியூஸ் பண்ணிட்டா, அதனால தான் அவளை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ஆனால் அவள் உங்களை நல்லாவே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, இது உங்களுக்கு புரியுதா இல்லையா லீமோ, அவள் என்னமோ உங்களுக்கு த்ரோனை வாங்கி கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. முட்டாள் மாதிரி பேசாத, எனக்கு ஏற்கனவே அந்த லீச்சனோட கணக்கு தீர்க்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ தேவையில்லாத பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, உனக்காகலாம் என்னால் என்னோட டைமிங்கை வேஸ்ட் பண்ண முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஜூவையும் கூப்பிட்டு காட்டுக்குள்ளே மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருப்பானா. ஜூ வந்துட்டு எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க, என்னாச்சு, எதுக்காக என்னை அர்ஜெண்ட்டாக மீட் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னு கேட்குறதுக்கு, ஜூ இப்போல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த லீச்சையான க்ரோன் பிரின்ஸ் ஆக சொல்லி கேட்குறாங்க, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன சொல்கிறீங்க லீமோ, அதுக்காக நான் என்ன பண்ணட்டும், உனக்கு ஒரு வேலை தரேன், இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம அரண்மனையில் வேட்டையாடும் திருவிழா வரப்போகுது, அப்போ இந்த பாய்சனை எப்படியாவது லீச்சையனுக்கு கொடுத்துரு, லீச்சையனுக்கு இந்த மருந்து கொடுத்துட்டு வேட்டையாடுற இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மருந்தை கையில் கொடுக்குறான். அவங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு, எனக்கு பயமாக இருக்கு லீமோ, இது எப்படி நான் உனக்கு கொடுக்கறது, தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ எதுக்கும் பயப்படாத, யாருக்கும் தெரியாத எப்படியாவது லீச்சையன் சாப்பாட்லேயோ இல்லை வைன்லேயோ இதை கலந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் அவனை ஹண்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு ஜூ காதில் ரகசியமாக ஏதோ சொல்கிறான். அது நமக்கு சப்டைட்டலில் கூட காட்டலை, என்ன சொல்கிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜூவும் அந்த மருந்தை கொண்டு வந்து லீச்சையான்கிட்டே கொடுக்குறாங்க. லீச்சையன் இதை பாருங்க, இதை உங்களுக்கு கொடுக்க சொல்லி அந்த லீமோ கொடுத்துருக்கான், பாஸ்ட் லைஃப்பில் இது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன், ஆனால் நான் இப்போ திரும்ப பிறந்து வந்திருக்கேன், நான் இப்போ அவனை குருட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு இது எல்லாமே உங்களுக்காக செஞ்சேன், எனக்கு புரியுது, நீங்கள் இதை நம்ப முடியாதுன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்கிறதுக்கு அவரே, இல்லை நான் நம்புகிறேன், என்ன சொல்கிறீங்க, உண்மையாகவே என்னை நம்புறீங்களா, ஆமாம் நான் உன்னை நம்புகிறேன், எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்ட்டு, நீ எனக்கு முக்கியமான ஒரு பொண்ணு, அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவரை கொலை பண்ணுறதுக்காக ஒரு மருந்தை கொண்டு வந்து அதுவும் அவங்க வைஃபை கொடுக்கக்குள்ளே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஜியான் ஜூவை ரொம்ப லவ் பண்ணுறதால உன்னை நம்புகிறேன், நீ என்னையே ஹர்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னென்ன நடந்துச்சு அவங்க பாஸ்ட் லைஃப்பில் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த சைடு இந்த ஷின் இன்னுமே கோவமாக தான் உட்காந்துருக்கா. லீமோ ராத்திரியில் வர்றதை பார்த்துட்டு, உனக்கு இப்போ தான் வீட்டுக்கு வரணும்னே தோணுச்சா, மிட் நைட்டில் வீட்டுக்கு வந்திருக்க, நீ எங்கே போன, யாரை பார்த்தங்கிறது எனக்கு ஒரு ஆள் வந்து சொல்லிட்டாங்க, நீ அந்த ஜூவை பார்க்கறதுக்காக தானே போனேன்னு கேட்குறதுக்கு, என்ன நீ இப்போ என்னை ஆளை வச்சு செக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா, ஆமாம் நீ தான் அந்த ஜூ மேலே பைத்தியமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிய, நான் உன்னுடைய ஒய்ஃப், நீ இந்த மாதிரி பண்ணுறது சரியாக இருக்கான்னு ஷின் கேட்குறதுக்கு, நீ என்னை சந்தேகப்பட்டு இந்த அளவுக்கு நடந்துக்க ஆரம்பிச்சிட்டல்ல, ஆமாம் நீ உன் தம்பியோட ஒய்ஃப் கூடயே அஃபேரில் இருக்கல்ல, இது மட்டும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கேவலம், உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையான்னு கேட்குறா. அதனால் லீமா கோவப்பட்டு ஓங்கி அரைஞ்சிட்றான்.
அதனால அவளும் கோவப்பட்டு எவ்வளோ தைரியம் இருந்தே என்னை அடிச்சிருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்ட்டு சும்மா அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவனும் கோவம் தாங்க முடியாத கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு, உனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்ட்டு நீ இந்த அளவுக்கு நடந்துக்கிற? நீ ஒரு சரியான முட்டாள், உனக்கு எந்த டேலண்ட்டுமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணாத இருக்கேன். எதுக்காக தெரியுமா? என்னுடைய ரெப்புடேஷன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனால் வாயை மூடிக்கிட்டு மூலையில் ஒதுங்கி கடன்னு சொல்கிறான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவள் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவள் உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவள் அந்த லீச்சையான தான் லவ் பண்ணுறா. நீ தான் முட்டாளாட்டம் அவகிட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லி திட்டுறதுக்கு அவன் கோவத்தில் அங்கே இருக்கிற சேரை எட்டி உதச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதே சமயம் ஜூவும் ஜியான் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போனா நான் போன லைஃப்பில் வேட்டையாடுற திருவிழாவில் தான் செத்துருக்கேன். இப்போவும் அதே போல தான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல? ஆமாம். இப்போ நான் அந்த பாய்சனை மட்டும் நான் வாங்காத விட்டுட்டேன்னா வேற யாரையாவது வச்சு பண்ணிடுவான். அதனால தான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு நம்ம வேற பிளான் பண்ணலாம், அவனை நம்ம ட்ராப்பில் சிக்க வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதனாலும் ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே எழுந்திருப்பாரா? எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, போன லைஃப்பில் நான் சாகிறதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீ பயப்படுறியே, இதை பார்த்தா எனக்கு தோணவே இல்லை. சரி, அந்த லீமோவுக்கு என்ன தான் வேணும்? நான் பாஸ்ட் லைஃப்பில் தான் முட்டாள்தனமாக இந்த மாதிரி நீங்கள் சாகிறதுக்கு நானே காரணமாக இருந்துட்டேன் அப்படின்ட்டு சோகமாக சொல்லுவாங்களா? சூ, நீ எதுக்கு ஒன்று நீயே ப்ளேம் பண்ணிக்கிற? ஒரு பொண்ணால் சாகிறது என்னுடைய நேச்சராக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிற ஜூ, நான் உண்மையாலுமே உன் மேலே காதலில் விழுந்துட்டேன். நீ என் கூட 2 விதமான குணங்களோடு இருந்திருக்கலாம். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணுவேன். அதுக்காக நான் எப்பவுமே வருந்தவும் மாட்டேன். நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மட்டும் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரா? அதை கேட்ட உடனே அவங்களுக்கே இமோஷனல் ஆகிடுது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரை ஹக் பண்ணிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த லீமோ சொல்லியிருப்பான் இல்லையா, நீ இந்த மருந்தை எப்படியாவது கொடுத்து அவனை அந்த ஹண்ட் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருன்ட்டு. அதையும் நினச்சி பார்த்துட்டு அதே போல் பாஸ்ட் லைஃப்பில் இவன் லீமோ இவங்களை கொல்றப்ப நீ எனக்கு உண்மையாக தான் இருந்த. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? என் தம்பி உண்மையாலுமே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் உன்னையே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த முட்டாள் ஜியான் உன்னை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருப்பான் இல்லையா? அதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதே சமயம் இந்த லீமோவும் இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இந்த ஷின் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? அவன் நம்மளை ஏமாத்திடுவாளோ? அவள் அந்த லீ சேயனோட கை கோத்துக்கிட்டான்னா நம்மளோட பிளான் எல்லாம் வீணாக போயிடுமேன்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலே ஷின்க்கு சமைச்செல்லாம் கொடுத்துட்டு, நீ என் மேலே கோவப்படாத, நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். நேற்று நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே சாரி. நான் இனிமேல் உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். நேற்று நான் உன்னை அடித்ததுக்கு நீ வேணா என்னை அடிச்சிடன்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு ஓங்க அடிச்சுட்டு உன் கையை வச்சு அடின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அடிக்க பார்க்குறான். ஆனால் அவள் அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத கையை எடுத்துடுறா. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை புரிஞ்சிக்க. இப்போ தான் உங்கள் அம்மா வேற இறந்துருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் அந்த ஜூ கூட பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக தான் நான் அவள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நம்பு. எப்போ பார்த்தாலும் பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு அவள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னாலலாம் முடியாது. நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கத்துறாளா? ப்ளீஸ் புரிஞ்சிக்கு. நான் அவளை ஒரு ட்ரம்ப் கார்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லீ சேயன் செத்துட்டானா இந்த நாடே நமக்கு தான் சொந்தம். நீ தான் என்னோட குயினா என் பக்கத்தில் இருப்ப. அவன் குயின்னு சொன்ன உடனே அவள் வாயை பிளந்துடுறா. என்ன, நான் தான் உன் குயினான்னு சொல்ல? ஆமாம், நீ தான் என் கூட என் குயினா என் கூட இருக்க போகிற. என்னை நம்புன்னு சொல்லுவானா? அவள் கையை பிடிச்சிக்கிட்டு, லீமோ எனக்கு இப்போ யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் என்னோட ஃபேமிலி, என்னை கைவிட்டுடாதீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்னை நம்பு ஷின். என் லைஃப்பில் வேற எந்த பொண்ணுக்குமே இடம் இல்லை. அப்படின்னா லீமோ, நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாளா? சரி, இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விடுறான். அவளும் இவனை நல்லா நம்பிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனும் சூப்பை ஊட்டி விட்டுக்கிட்டு, முட்டாள் பொண்ணு நல்லா நம்பிட்டான் நம்மள அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஷின் என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. ஜியானும் வெளியே வர, என்ன உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக நான் வந்திருக்கேன், உள்ளே கூப்பிடாத, வெளியே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இங்கே நின்று பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சொல்லுன்னு சொல்கிறாரா. உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் உண்மையாலுமே உங்களை லவ் பண்ணுறான்னு தெரியுமா? எனக்கு என்னமோ நீங்கள் தான் உண்மையாலுமே அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. அவள் உங்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கா. நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறதுக்கு ஒரு பவுச் எடுத்து காட்டுறா. அந்த பவுச்சை காட்டி, இது உங்களுக்கு தெரியுதா? இது நான் லீமோவோட ரூமில் இருந்து எடுத்தேன். என்னுடைய அக்கா தான் அவள் கையாலேயே இது தச்சு லீமோவுக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கா.
நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறதுக்கு அவள் ஏற்கனவே லீமோவை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாளா. நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறாரு. ஆமாம், உங்கள் கல்யாணம் ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தான். அவள் மனசில் வேற ஒருத்தன் தான் இருக்கான். அவள் மனசில் எப்பவுமே லீமோ தான் இருக்கான்னு சொல்லுவாளா. அதை கேட்ட உடனே அவருக்கு செம்ம கோபமாகுது. நீங்கள் நம்பலைன்னா இதை கொண்டு போய் அவகிட்ட காட்டுங்க, அவளே ஷாக் ஆகுவா இதை பார்த்த உடனே. அப்போ உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கொடுக்குறாளா. அதை அவரை வாங்கிட்டு செம்ம கோவத்தில் ஹீரோ உள்ளே போவார். இவ நாம் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் லீமாவை பார்க்க வருவாளா. லீமாவை பார்த்த உடனே லீமா வந்துட்டு, நீ அங்கே என்ன சொன்ன, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்கு, நான் அவன் மனசில் வேற ஒருத்தன் இருக்கான்னு சொன்னேன், அதுவும் அவன் நம்புற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ சொன்னதெல்லாம் அவன் நம்பிட்டானா? கண்டிப்பாக நம்பிட்டான். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த விஷயம் ஸ்ப்ரிட் ஆகும். எல்லாரும் காசிப்பாக பேச ஆரம்பிக்கக்குள்ள உங்களுக்கு தெரிய வரும். அங்கே இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதே போல் இங்கே ஹீரோ இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஜூ கேட்குறதுக்கு, நீ நல்லா என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டல்ல. நான் ஏற்கனவே உன்னை டவுட் பட்டேன், எங்கேயோ தனியாக போகிற, எங்கே போயிட்டு வர, ஆனால் இருந்தாலும் நான் உன்னை நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்படி என்னை பண்ணிட்டியேன்னு கேட்குறதுக்கு, என்ன சொல்கிறீங்க, என்னை நம்புங்க, என் மேலே சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லுவாங்களா. என்ன, நான் உன் மேலே சந்தேகப்படக்கூடாதா? அப்படின்னா இது என்னன்னு சொல்லி அந்த பவுச்சை தூக்கி போட, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது, யார் கொண்டு வந்து கொடுத்தான்னு கேட்குறதுக்கு, அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ இவ்வளோ நாளாக நல்லா என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கல்ல. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, அது வேற ஒரு காரணத்துக்காக வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன். நீங்கள் தேவையில்லாத என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லுவாங்களா. இல்லை, நீ இவ்வளோ நாளாக எங்கிட்ட உண்மையாக இருந்த மாதிரி நடிச்சிருக்க, இவ்வளோ நாளாக எங்கிட்ட உண்மையை தான் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்கல்ல, உன்னை நான் இனிமேல் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாரா. சரி நம்பாதீங்க. ஆமாம், நான் உங்களை உண்மையாலுமே லவ் பண்ண கிடையாது, நான் லீமோவை தான் லவ் பண்ணுறேன். உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து லீமோவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஜூவும் நான் லீமோவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை கேட்ட உடனே அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜூவும் கையை எடுத்து விட்டுட்டு, நான் இனிமேல் என் வழியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வருவாங்க. லீமோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு, லீமோ பிரதர் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்குறதுக்கு பின்னாடி ஹீரோவும் வந்துடுறாரு. அண்ணா எப்போ வந்தேன்னு கேட்குறாரா. நான் ஜஸ்ட்டு உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். ஏன் ஒரு அண்ணனா உன்னை பார்க்கறதுக்கு வரக்கூடாதா? அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே அதான் என்ன காரணம்னு கேட்குறேன். ஜஸ்ட் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களாட்டுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றது சகஜம்தான், அதுக்காக இவளை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிவான்னு சொல்லிட்டு ஜூவை தொட போவானா. உடனே ஹீரோ அவன் கையை பிடிச்சிட்டு, செகண்ட் பிரின்ஸ் அவள் என்னுடைய ஒய்ஃபு, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்குள்ளே என்ன வேணாலும் சண்டை நடக்கும், நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், நீ தேவையில்லாத இன்டர்ஃபேர் ஆகாத அப்படிங்க. அவனும் சரி, நான் இனிமேல் உங்களுக்குள்ளே இடையில வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் ஜூக்கு மூச்சே வருது. இவங்க 2 பேரும் ஆக்டிங் தான் இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லீமோவை தேடிட்டு ஜூ வந்துடுறாங்க. அவனும் நல்லவன் மாதிரி, ஜூ எப்படி இருக்க, என்னாச்சு, எதுக்காக உன்னை அவன் அடித்தான்? அதுவா, நம்மளுடைய பாஸ்ட்டை யாரோ அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, அதனால தான் அவன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இவ்வளோ நாளாக அவன் என்னை நம்பிக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ என்னை நம்ப மாட்டான். நானும் இவ்வளோ நாளாக அவன் நம்பிக்கிட்டு இருந்ததால் நம்ம பிளான்லாம் ஈஸியாக முடிஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவனுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு, என்ன பண்ண போகிறேன்னே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அவனும், இனிமேல் எப்படி சமாளிக்க போகிற, நம்ம எப்படியாவது இந்த பிளானை பண்ணியே ஆகணும், என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறதுக்கு அவன் இனிமேல் நம்ப மாட்டான். இருந்தாலும் நான் எப்படியாவது நம்ம பிளானை செஞ்சிடுறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனால் யாரும் நம்ம பாஸ்ட் அஃபேரை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுதான் யாருன்னே தெரியல. நான் இவ்வளோ நாளாக அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். உடனே அவனும் கோவப்படுற மாதிரி நடிச்சுட்டு, இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி அவன் கை நீட்டி அடிச்சிருக்கலான்னு சொல்லி கோவப்படுற மாதிரி நடிக்கிறான். அவங்களும் சும்மா ஒன்றும் இல்லை, அவனை வில்லத்தனமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னவோ பிளான் பண்ணியிருக்காங்க, அவனை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் லீமோ ஷின்கிட்ட ஷின் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவள் என்னை சந்தேகப்படவே இல்லை. ஓ அப்படியா, அப்போனா நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த ஜூவை என்ன பண்ண போகிறீங்க? நான் இப்போ அவளை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், அவளுடைய வேலை முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வேட்டையாடுறதுக்காக ரெடியும் ஆயிடுறாங்க. அதே போல் லீமோவும் ஷின்னும் வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் செட் பண்ண மாதிரியே காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ அவருக்கு ஏதோ பாய்சன் கொடுத்த மாதிரி மயக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு. லீமோ ஜூன்ட்டு எல்லாரும் ஆட்களோட வந்துடுறாங்க. ஜியானை சுற்றி வளைச்சிடுறாங்க.
ஜியானும் லேசா கண்ணசைவ காட்டின உடனே ஜூ என்ன பண்ணிடுறாங்க, ஜூவும் லீமோ வயிற்றுலயே கத்திய வச்சு குத்திடுறாங்க. இந்த ஹீரோவும் கண்ணு மிக்கிற நேரத்துல மற்ற காவலாவளிகளையும் அடிச்சு கொன்னு போட்டுடுறாரு. லீமோ இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். செம்ம ஷாக்ல இருக்கான். ஜூ நீயா என்ன இந்த மாதிரி பண்ணது, ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்கறதுக்கு, எனக்கு நான் உன்னைய என் கையாலே கொல்லணும், இனிமேல் உன்னைய நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்களா? நீ என்ன சொல்ற? நான் உன்னைய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. நான் லவ் பண்ற மாதிரி நீயும் என்னை லவ் பண்றன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ இந்த மாதிரி என்னைய கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கியா? இந்த ஜெயன் செத்ததுக்கு அப்புறம் உன்னைய என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா ஆக்கிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஷின் 2வது ஒய்ஃபா இருப்பா, நான் அப்படி தானே பிளான் பண்ணி வச்சிருந்தேன், நீ ஏன் என்னை இந்த மாதிரி பண்ணிட்ட? என்ன நான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா? நீ எத்தனை லைஃப் எடுத்தாலும் இதே போல தான் போய் சொல்லிக்கிட்டு இருப்பியா? ஆனால் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, எனக்கு உன்னை லவ் பண்ணுங்கிற ஆசையே கிடையாது, நீ சாகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுல குத்தி இருக்கிற கத்தியை இன்னுமே அழுத்தி விடுவாங்களா? அவன் வலியில செம்மையா துடிச்சிக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு லீச்சையான பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச, ஆனால் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உனக்காக ட்ராப் செட் பண்ணோம். ஆனால் அது தெரியாத நான் உன்னை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு நீ நினச்சிக்கிட்டு எங்களுடைய ட்ராப்குள்ளே நீ சிக்கிக்கிட்ட. இல்லை ஜூ, நீ அவனை நம்பாத, அவன் ரொம்ப மோசமானவன், நீ அவனை நம்பிக்கிட்டு அவன் பின்னாடி இருக்காத, ப்ளீஸ் புரிஞ்சிக்கன்னு சொல்கிறானா? ஓ, அவனை நான் நம்பக்கூடாதா? அப்போ நீ என்ன பண்ணி வச்சுருந்த? நீ தானே அந்த பவுச்சை கொடுத்து ஷென்னை எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருந்த, இது நீ பண்ண வேலை தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பவுச்சை லீ சயன் முதல்ல என்கிட்ட தான் காட்டினாரு, இது ஷின் தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் நான் அவருக்கு சொன்னேன், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை அவனுக்காக கொடுத்துருந்தேன், அதுவும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருந்தேன், அதை இப்போ யூஸ் பண்ணி நம்ம 2 பேர்த்துக்குள்ளே பிரிவை உண்டு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசி வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல, அப்போனா நீங்கள் 2 பேரும் என்னை நல்லா ஏமாற்றி என்னை கொல்லணும்னு திட்டம் போட்டிருக்கீங்கள, என்னை கொன்னுட்டா நீங்கள் எம்ப்ரர்கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? லீ ஜியான், நீ உன் ஒய்ஃபை வச்சு என்னை கொன்னுட்டல்ல, ஆனால் இது ராஜாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட்டுருவாராங்கிறதுக்கு, அதுக்காக நீ என்னத்துக்கு கவலைப்படுற செகண்ட் பிரதர்? நான் என்ன சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் வேட்டையாடுற இடத்துல நீ மலையிலேருந்து ஆக்சிடெண்ட்டாக விழுந்துட்ட, ஆனால் உன் உடம்ப தேடியும் நான் எங்களுக்கு கிடைக்கலன்னு நான் போய் சொல்லிடுவேன் அப்படிம்பாரா? உடனே ஜூ, நீ என்னை இப்போ கொன்னுட்டல்ல, ஆனால் நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீ அதை நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கு பக்கத்தில் போவானா, ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறாரு. ஜூவும் அந்த கத்தியை வச்சு இன்னுமே நல்லா அழுத்தி விடுறாங்க. நீ ஜூக்கு பக்கத்தில் போகாத, நீ அவளுக்கு ஒரு பாஸ்ட் மட்டும்தான், இனிமேல் லைஃப் லாங் நான் தான் அவளை பார்த்துக்க போகிறேன், அவள் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருப்பாரு. ஜூவுக்கும் பாஸ்ட் லைஃப்பில் லீமோ அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீ செத்துடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு சைடு புருஷன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு, இந்த சைடு பொண்டாட்டி கத்தியை வச்சு நல்லா அழுத்தி விடுறாங்க. 2 பேருமே சேர்ந்தே கொலை பண்ணிடுறாங்க அவனை. அவனும் செத்து விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ராஜா கிட்டேயும் அவங்க காட்டில் வேட்டையாடுறப்ப அவன் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டதாகவும் அவனோட உடம்பு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டுறாங்க. ராஜாவுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அவரும் இப்படி நம்ம பையன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் எங்கடா இந்த வில்லியை காணும்னு தானே நினைக்கிறீங்க? மெயின் வில்லியே அவள் தான். இருங்க, அவளுக்கு என்ன ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்படியே ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூவும் ஹீரோவும் அவங்க பேசிக்கிட்டே வராங்க. அவங்க அம்மாவும் மாதிரி அவளும் பண்ணிகிட்டு இருக்கா. முதல்ல இந்த ஷின்னுடைய அம்மா இறந்தாங்க, அதுக்கப்புறம் பின்னாடியே லீமோவும் செத்துட்டான் இல்லையா. இப்போ அந்த ஷின்க்கு பைத்தியமே பிடிச்சி போயிடுச்சு. அவங்க அம்மா பண்ண மாதிரியே ஜூவை கொல்லணுங்கிறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு வந்து கொல்றதுக்காக வருவா. அவளையும் பிடிச்சிடுறாங்க. நான் உன்னை கொல்லாத விட மாட்டேன்னு பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அவளை பிடிச்சு ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலையும் பைத்தியம் பிடிச்சி போயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறா. இப்போ மெயின் வில்லனும் செத்துட்டான். மெயின் வில்லிக்கும் பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் யாருமே எந்த தொந்தரவுமே பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. அதோட தான் இந்த ட்ராமாவே முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா எப்படி இருக்குது? இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க.
அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த புது ட்ராமாவோட சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.